ஆண்டி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல மசாலா முறுக்கு செஞ்சு தரீங்களா? ஓ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க முறுக்கு மசாலாவா? ஓகே பண்ணிடலாம். இது என்ன? கொல்லிக்கச்சி. இதுவும் பண்ணணுமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் சேர்த்து நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எடுத்துக்கலாம். டோட்டலா நம்ம வந்து ஒரு 15 to 20 டேஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா முறுக்குக்கும் போட போறோம், அதே பேஸ்ட் வந்து நம்ம கொல்லி கச்சுக்கும் நம்ம போட போறோம். அதனால போட்டுக்கலாம். கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இப்போ ஜாவித் கிரைண்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா நைஸா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் தான் फ्रेंड्स கிடைச்சது, சின்னது கிடையாது. फ्रेंड्स இது இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப லேட்டா தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த முறுக்கு கிடைக்கிறதுக்கே பெரும் பாடாயிடுச்சு फ्रेंड्स. அந்த முறுக்கே கிடைக்கல, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எங்களுக்கே கிடைச்சது. அதுக்கப்புறமா நம்ம ட்ரெண்டிங் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போ பிளேட்ல நம்ம கொட்டிடலாம். இவன் ஷேக் பண்றேன்னு எல்லா முறுக்கையும் பாதி உடைச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நம்மளுடைய மசாலா முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளுடைய கொல்லிக்கச்சி பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம். ஏ பாக்ஸ்ல நம்ம இப்போ குச்சி சிப்ஸ் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல குட்டி குட்டியா கட் பண்ண ஆனியன்ஸும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போன வாட்டி இவங்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கீழே பரப்பி விட்டான். நானே ஷேக் பண்ணேன். எம்மியா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாவ் எம்மி. அதனால தான் ட்ரெண்டிங் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலம் எம்மி. சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருக்கு? நிஜமாவே நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்ப இது மசாலா முறுக்கு சாப்பிடு. சாப்பிடுற அப்புறமா தண்ணி குடிப்பேன். அவ்வளோ காரம் ஒன்றும் இல்லை. சாப்பிடு. சூப்பர். நிஜமாவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.